நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நாம் டெல்லி அரசில் வீடு தேடி அவங்க கொடுக்குற சேவைகள், அரசு சேவைகளை பற்றி பார்க்கலாம். இது பாருங்கள், இது கூகுளில் இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல ஹோம் டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் பை தி கவர்மெண்ட் இன் டெல்லின்னு போட்டிருக்கேன். இது வந்தால் நிறைய வெப்சைட் வருது. இதில் பாருங்கள், இந்த ஒரு இதில் கிளியராக போட்டிருக்காங்க. அதாவது இது ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு படிச்சுக்கோங்க. தெரியாதவர்களுக்காகத்தான், இந்த ஆங்கிலம் அவ்வளவாக புரியாதவர்களுக்காகத்தான் இந்த காணொலி போடப்படுகிறது. இதில் பாருங்கள், நான் இங்கிலீஷ்லேயும் படிக்கிறேன், தமிழ்லேயும் சொல்கிறேன் வேகமாக. டெல்லி இஸ் நவ் கெட்டிங் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஹோம் டெலிவர்ட். வீடு தேடி டெல்லி அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்குகிறது. எத்தனை சர்வீஸு இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கு 40 சர்வீசஸ். ஆஃப்டர் டெல்லி கவர்மெண்ட் லான்ச் த ஹோம் டெலிவரி ஆஃப் as many as 40 services in September last year, it plans to add another 30 services by February 1. அதாவது மொத்தம் 70 சேவைகளை கேஜ்ரிவால் அரசு வீடு தேடி மக்களுக்கே கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனோட விளைவாக இந்த திட்டம் இப்போ அமலில் இருக்குது, முதல் ஃபேஸு. இதில் என்னென்ன சர்வீஸு, என்னென்ன சேவைகள் வீடு தேடி வரும்னீங்கனாக்கா 7 டிபார்ட்மெண்ட். அதாவது இங்கே பாருங்கள், வாட் ஆர் ஆல் தி சர்வீசஸ் யூ குட் அவைல் ஆஃப் 7 departments of Delhi government: revenue, transport, water, food supply, social welfare, SC/ST, minorities welfare and labor. இவங்க எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எத்தனை சேவைகள்ன்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க கிளியராக. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சர்டிஃபிகேட் ஓபிசிக்கு, ஜாதி சர்டிஃபிகேட் எஸ்சிக்கு, ஜாதி சர்டிஃபிகேட் எஸ்டிக்கு, அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், டாமசைல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, தல் லோரா சர்டிஃபிகேட்டு, லேண்டு உங்களுடைய நிலம் என்ன நிலைமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் சால்வன்சி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறீங்கனாக்கா, ஒரு வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா சர்வைவிங் மெம்பர் சர்டிஃபிகேட், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணுறதுக்காக. மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இத்தனை சர்வீஸும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், அதாவது அட்ரஸ் மாற்றினாலும் சரி, அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் வேலையெல்லாம் நம்ம வீட்டிலேயே நடக்குது. அதாவது காரை ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நீங்கள் ஐபாத்திகேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதுவும் சரி. டிரைவிங் லைசன்ஸுக்கு ரினியூவல், டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாமே வீடு தேடி கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய விஷயம். டெல்லி ஜல் போர்டு, அதாவது குடிநீர் வாரியம், அதில் அதுக்கு உண்டான டிஸ்கனெக்ஷன், ரீஓப்பனிங் எப்படி திருப்பணும் எல்லாமே வீடு தேடி செய்கிறாங்க. ஃபுட் சப்ளைஸ் கேட்கவே வேணாம், ஆல்ரெடி அவங்க ரேஷன் எல்லாம் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ரேஷன் கார்டு வேணாலும் வீட்டிலேயே கொண்டு அவங்களே கொடுக்குறாங்க. யாரையாவது மெம்பரை வீட்டில் ஒரு புதிய நபர் வந்தால் அவரை ஆட் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஃபேமிலி, ஏதாவது இப்போ அரசாங்கத்துடைய ஃபேமிலி சோஷியல் வெல்ஃபேரில் பாருங்கள், ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், ஹேண்டிகேப், அதாவது ஊனமுற்றோருக்கு உண்டான சேவைகள் அனைத்தையும் வீடு தேடி கொடுக்குறாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தேவையான பண உதவி பற்றிய பர்ச்சேஸ் எல்லாமே அவங்களே இது பண்ணுறாங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் டெல்லியில் டியூஷன் போனாங்கனாக்கா, அதாவது ஒரு இதில் காலேஜுக்கு ஏதாவது படிக்க போனாங்கனாக்கா அவங்களுடைய ஃபீஸை கூட வீடு தேடி கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப்பையும் வீடு தேடி கொடுக்கப்படும். லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்குது இந்த லிஸ்ட்டு. இது எப்படி இவ்வளோ சர்வீஸை வீடு தேடி கொடுக்குறாங்களே, எப்படி கொடுக்குறாங்கன்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு டெல்லி சிட்டிசனாக இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து 1076 1076 என்ற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணாக்கா அது எப்பயுமே காத்தால் ஒரு டைம் வச்சுருக்காங்க. அந்த டைம்லேருந்து இவங்க உங்களுக்கு வீட்டிலே கொண்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த சர்வீஸ் 24 மணி நேரமும் வேலை செய்யும். இந்த சர்வீஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இதில் இருக்கிற எந்த ஒரு சேவை உங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் உடனே அந்த ஃபோன் எடுக்கிறவர் சார் உங்கள் வீட்டுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் வரோம், இந்த டைமில் வரோம், உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு கேட்டு அந்த டைமுக்குள்ளே நாங்கள் வரோம் சார்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. வரும்போது நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் கையில் வச்சுருக்கணும்னு சொல்லியும் அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வரும்போது இது மாதிரி சில ஆவணங்களை நீங்கள் வச்சுருக்கணும். இந்த சர்வீஸுக்கு ஒரு சிறிய தொகையை அரசாங்கம் வாங்கிக்கிறாங்க. அதாவது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு 50 ரூபாய். ஏன்னா இலவசம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு சிறிய ஒரு தொகை வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், டூ நோட் ஹியர் that doorstep delivery of services will be provided from 8 AM to 10 AM. காத்தால 8 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் உங்களுக்கு தருவாங்க. ஆனால் கால் சென்டரில் இருக்கிறவங்க நைட்டு பகல் 24 மணி நேரமும் உங்களுடைய கால்களை அவங்க அட்டன் பண்ணுவோம். இன்கேஸ் யூ கெட் அ கால் வெயிட்,
யூ வில் கெட் அ கால் பேக். உங்களுக்கு கால் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் போனாலும் இமீடியட்டாக உங்கள் நம்பருக்கு அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ த சிஎம்எஸ் ஆஸ்க் மீடியா டு ஹைலைட், அதாவது பத்திரிக்கைங்க பாருங்கள் என்ன மாதிரி ஒரு, அதாவது கேஜ்ரிவால் அவர்கள் இந்த திட்டம் செயல்படுதா இல்லையான்றதை பத்திரிகைக்காரங்கிட்ட சொல்லி இது செயல்படலாம் எனக்கு வந்து தெரிவிங்கன்னு சொல்லி சொல்கிறார் ஒரு முதல்வர். நண்பர்களே, இது இன்றைக்கி நம்ம வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் வந்து நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, நம்ம கவர்மெண்ட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சர்வீஸ் இருந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னா சாதாரண மனிதன் ஆட்சி செய்தால் மட்டும்தான் இது முடியும் என்ற ஒரு கோரிக்கையோடு அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.